கரண், என்னாலதான் இன்னைக்கு நீ இங்க இருக்கேன்னு உனக்கு எனக்கு தோணுதா? ஒன்றும் தோணல. நீதான் என்னை இங்க அனுப்புன. நீ சொல்ற எதை நான் நம்பணும்? நீ வீட்டுக்கு திரும்பி வந்தியே, ஞாபகம் இருக்கா? அப்ப நீ என்ன சொன்ன என்கிட்ட? இந்த வீட்டை ரூல் பண்றதுக்காக வந்திருக்க, பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லல? என் சொத்து மொத்தத்தையும் அனுபவிக்க தான் நீ வந்திருக்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்றியா? ஜஸ்ட் லீவ் மீ அலோன். தயவு செஞ்சு என்ன தனியா விட. உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு கிடைக்கும். ஆனா உன்னை நான் இங்க இருந்து வெளியே கொண்டு வந்து தீருவேன். நம்ம 2 பேரோட உறவுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற கோபமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உன்னோட கேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக விட மாட்டேன். ஆனா நீ வெளியே வந்த உடனே நான் கிரீஷ், சீக்கிரமா சாப்பாடு வைக்கிறியா? அண்ணி, என்னக்கா? அண்ணாக்காக சர்வ் பண்றீங்களா? ஆமாக்கா. நான் இப்பதான் அண்ணாக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு வரேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அவருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நர்ஸ் சொல்லிருக்காங்க. ஓகே, சரிக்கா. நீங்களும் எங்க கூட வந்து சாப்பிடுங்க, சரியா? சரி, வா. மேம், டிஃபன். எனக்கு பசிக்கல. கிரீஷ், என்னோட சாப்பாடையும் என் ரூம்க்கு அனுப்பிடு. என் ரூம்ல உட்காந்தே நான் சாப்பிடுறேன். அம்மா, எனக்கும் டிஃபன் வேண்டாம். நம்ம ரூம்ல போய் சாப்பிடலாம். சரி மாமா. என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன் காதுல விடல? டிஃபனை ரூமுக்கு கொண்டு வா. நாங்க இங்க சாப்பிட மாட்டோம். அண்ணி, நீங்களும் என் கூட என் ரூம்க்கு வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. பிரீதானி, உங்களுக்கு இட்லியா இல்ல தோசையா? எனக்கு எதுவும் வேண்டாம் கிரீஷனா. எனக்கு பசிக்கல. நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன். அண்ணி, டீ? சரி, டீ கொண்டு வாங்க. ஹலோ. ஹலோ பிரீதா மேடம், நான் இப்ப இங்கே தான் இருக்கேன். சந்தோஷ் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான். இங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போயிட்டு இருக்கான். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். சரி, சீக்கிரம் அனுப்பு. பிரீதா அண்ணி இவ்வளவு வேகமா எங்க போறாங்க? போய் பார்த்தே ஆகணும். சார் ப்ளீஸ், ஒன்னு உள்ள போங்க இல்ல வெளியில போங்க. இப்படி நடுவுல நிக்காதீங்க. நான் சொல்றது புரியலையா? ஏ வாட்ச்மேன், இந்த ஆளு இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்திருக்கனே. எங்க பார்த்த? எங்க? ஆமால்ல, பேப்பர்ல பார்த்தேன். இவன் கரண் சாரோட ஃபேன் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒன்னு உள்ள போங்க இல்ல வெளியில போங்க. இங்க ஏன் நிக்கிறீங்க?
எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த இடம் புக் பண்ணிட்டாங்க. அப்படியா? யார் புக் பண்ணிருக்கா? எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா? எனக்கு நல்லா தெரியும், இங்க யாரையும் எதையும் புக் பண்ண மாட்டாங்க. சரியா? நான் தான் சொல்றேன்ல, இந்த இடம் புக் ஆயிடுச்சு. அதோ அவர் தான் புக் பண்ணிருக்காரு. வாங்க சார், உங்களுக்கு நான் வேற ஒரு டேபிள் தர்றேன். சந்தேஷோட வந்திருக்கிற அந்த ஹூடிக்காரன் யாரு? போன்ல கூட நீங்க என்கிட்ட பேசிருக்கலாம்ல. இங்க எதுக்கு வர சொன்ன? பாஸ், இங்க ஏதோ நடக்குது பாஸ். வாட்? இங்க என்னமோ நடக்குது பாஸ். ஏதோ ஒண்ணுனா இங்க வித்தியாசமா ஏதோ நடக்குது. என்ன? மேல் இடத்துல தெரியற மாதிரி இங்க எவனோ ஒருத்தன் இருக்கான். அவன் போலீஸ் கிட்ட இருந்து எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு போற வரைக்கும் அந்த ஆதாரம் யாருக்கிட்டையும் போகாது. அது இல்லாம நம்மளுக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்றாங்க. உங்க போட்டோவும், நீங்க எடுத்த போட்டோ, அதுவும் உங்க கையில கிடைச்சிருச்சு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது எப்படிடா நடக்கும்? ஐயோ பாஸ், எப்படி நடக்கும்ல? நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொன்னு தெரிய வந்துச்சு. யாரோ என் வீட்டு அட்ரஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் உள்ள போகணும். மேடம், நீங்க உள்ள போறதுனா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, நீங்க கரண் சாரோட ஒய்ஃப் தானே? ஆமா. மேடம், உள்ள ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா என்ன? ஏன்னா கரண் சாரோட ஃப்ரெண்டும் வந்திருக்காரு. அப்படின்னா? அவரோட டிஷர்ட் போட்டுட்டு சுத்துவாரு அவரு. இவன் பேரு சந்தேஷ். இவன் கொஞ்ச நாளாவே கரனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். கரண் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவன் இருந்திருக்கான். தேங்க்ஸ். இந்தா, இதுல உன்னுடைய பேங்க் டீடைல்ஸை டைப் பண்ண. நான் உன்னுடைய அக்கவுண்ட்ல பணத்தை போடுறேன். அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணி இந்த ஊரை விட்டு, இந்த நாட்டை விட்டு, இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடு. என்ன புரிஞ்சுதா? இனிமே நீ என்ன காண்டாக்ட் பண்ணக்கூடாது, நான் உன்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாது. நாம 2 பேரும் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணலன்னா யாருக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்காது. நம்ம காண்டாக்ட்ல இருந்தோன்னு தெரியாது. சீக்கிரம். டேய் சீக்கிரம்டா. பேங்க் டீடைல்ஸ் தானே டைப் பண்ற, வீட்டு அட்ரஸை டைப் பண்ற. சீக்கிரம். பிரீதா மேடம், அங்க பாருங்க, சந்தேஷ் உட்காந்துருக்கான். அவன் பக்கத்துல ஹோடி போட்டுட்டு ஒருத்த உட்காந்துருக்கானே, அவன் கண்டிப்பா ஏதோ குழப்பம் பண்ண போறான். அவனுக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவன் தான் முழு காரணம்னு எனக்கு தோணுது. நீங்க எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. இவனுடைய ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். சரியா? எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் கொஞ்ச நேரத்தில் உங்களை வந்து மீட் பண்றேன். சாரி சார். சாரி சார், இப்ப கிளீன் பண்ணிடுறேன். இப்ப என்னால பேச முடியாது. நீங்க ப்ளீஸ் அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. நான் பிஸியா இருக்கேன். அட, அவன் எங்க போனா? நில்லுங்க, உட்காருங்க. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான், நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் யார் சொல்லி பண்ணீங்க?
அட நீங்க யாரு? எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பொய் சொல்லாத. உட்காரு. நான் யாருங்கிற விஷயம் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யார் அந்த ஆளு? பிரீதா நீ எதுக்காக அந்த ஆள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க? நீங்க கரணோட பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு தெரியுறீங்களா? அப்படின்னா என்ன ரொம்ப நல்லா அடையாளம் தெரிஞ்சிருக்குமே. இல்லனா நீங்க கரணோட ஃபேனே கிடையாதா? பரவாயில்ல, நீங்க ஃபேன் இல்லனா என்ன? இப்போ இந்த உலகத்துல கரணுக்குன்னு லட்சக்கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப சோகமா இருக்காங்க. அதுவும் கரணுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பார்த்து நியூஸை கேட்டு அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. எனக்கு தெரியும், கரணை சிக்க வச்சிருக்காங்க. அதோட உனக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும். சோ இப்போ நீயே என்கிட்ட சொல்லு, இந்த வேலையை யார் பண்ணது? இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க யாருன்னு தெரியாது சொன்னது பொய் தான். எனக்கு உங்களுக்கு தெரியும். நான் கர்ணோட மிகப்பெரிய ஃபேன். அவரோட மனைவியை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் மனசெல்லாம் உடைஞ்சிருச்சு. அவர் செஞ்சதை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசும் உடைஞ்சு போச்சு. இங்க பாருங்க, அவர் பணத்தையா? உன்னோட போட்டோஸ் என்கிட்ட இருக்கு, பணம் கொடுக்கற மாதிரி. அதுவும் கரண் கூட. பொய் சொல்றத முதல்ல நிறுத்து. போட்டோனா இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல என்ன போட்டோ, என்ன பணம்? இங்க பாருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அதோட நான் கர்ணோட ஃபேன் மட்டும்தான். சரியா? இங்க பாரு, நில்லு. மேடி இப்பதான் சொன்னாரு, அவர் அந்த ஹோடி போட்டிருக்கால சந்தேகப்படுறாரு. ஆனா அவ எங்க போனா? ஸ்ருதி சொல்லு. நான் இங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். நீங்க ரொம்ப ஸ்மார்ட். லாஸ்ட் மூமெண்ட்ல எப்படி நீங்க தலைமறைவானீங்க? இல்ல அவங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது நீங்க எப்படி பாத்தீங்க? இந்த கேள்வி நீ 1000 முறை கேட்பியா என்ன? ஸ்மார்ட்னஸ் தான், அதுவும் உன்கிட்ட இல்ல. நீ கண்டதை வளராம பேசாம இங்க இரு. நம்ம இப்ப ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டோம். வாயை மூடிட்டு நில்லு. பாஸ், நான் கூட கொஞ்சம் ஸ்மார்ட் தான் இல்ல? டீடைல்ஸ் டைப் பண்ணியா? ஆமா பாஸ், ஃபுல்லா ஐசிஎஃப்சி கோடு கூட போட்டேன். ஐஎஃப்எஸ்சி கோட்ரா, ஐசிஎஃப்சி கிடையாது. அதான். மாட்னா அந்த ஹூடி மேன். ஆனா அது யாரா இருக்கும்? சாரி சாரி. அட ஏய், அந்த ஹூடி போட்டவன் யாரு? எந்த ஹூடி போட்டவரு? அவன் கிட்ட தானே இப்ப நீ பேசிட்டு இருந்த. ஓ, அவரா? அவர் என்னோட சொந்தக்காரரு. நான் உன்னோட சொந்தக்காரரை பார்க்கணும். அவரு போயிட்டாரு, எப்படி பார்க்க முடியும்? அப்படியா? நில்லுங்க, இங்க காட்டுங்க. தேங்க்யூ. இந்தா, இத உன் சொந்தக்காரன் கிட்ட கொடுத்துரு. அவருக்கு என்ன ரொம்ப நல்லாவே தெரியும். நான் அவர்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு அவருக்கு இத பார்த்தாலே புரிஞ்சிடும். ஐயோ, இதுல காலியா இருக்க, ஒண்ணுமே எழுதலையே. நான் தான் சொல்றேன்ல, உன் சொந்தக்காரருக்கு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவருக்கு இத பார்த்த உடனே நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிரும். புரியுதா? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா? என் சொந்தக்காரருக்கு உங்களுக்கு தெரியாது. பிரீதா நீ யார் கூட பேசிட்டு இருக்காங்க? அந்த ஹூடி போட்டுட்டு வந்தவன் யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். அந்த பேப்பர் எடுக்க அவன் கண்டிப்பா வருவான். ஐயோ, ஓடுப்பா ஓடு, சீக்கிரம் சீக்கிரம்.
பின்னாடி பாரு, ஃபாலோ பண்ணிட்டு வராளா? பாரு பாரு. அண்ணி நீங்க என்ன பண்றீங்க இங்க? இது யாரோடது? ஸ்ருதி, இங்க வா. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அட நீ சொல்லு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் அந்த ஆளு? உங்க அக்கா யார ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா மட்டும் நீ என்ன எப்படியும் நம்ப போறது இல்ல. ஒருவேளை பிரீதா அக்கா கரண் மாமாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உன்னால அதை நம்ப முடியுமா? நான் ஒருவேளை என்னோட அக்கா எந்த மனுஷனுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட மொத்த குடும்பமும் என்னோட அக்காக்கு எதிரா இருக்காங்கன்னு சொன்னா நீ நம்பிடுவியா? அவரோட மொத்த குடும்பம் மட்டும் இல்ல, யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவரே அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காரு. நீ என்ன உளறிட்டு இருக்க? உங்க அக்கா கரணன் என்ன காப்பாத்துவாங்களா? இம்பாசிபிள்யா. நான் யாருக்கும் அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி தெரியல. ஐ மீன், எனக்கு என்னெல்லாமோ ஆயிடுச்சு. நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியல. நான் யாருக்குமே எந்த துரோகமும் செஞ்சதே இல்லை. எனிவேஸ், உங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? What do you mean by ஏதாவது தெரிஞ்சதா? ஐ மீன், என்ன நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது விசாரிப்பீங்கல்ல? Of course, நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ மீன், பிரீதாவை பாத்தீங்களா? ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரமா போங்க. வெரி குட், வெரி குட். ஏய், சீக்கிரம் ஓட்டு. ஐயோ பாஸ், நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அந்த கரணோட ஒய்ஃப் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. உன்னை பலார்னு 2 அடிச்சேன்னு வச்சுக்கோ. ஓவரா கேள்வி கேட்காத. உனக்கு என்ன தோணுது? நான் அவளை போய் கூப்பிட்டேன். ஐயோ பாஸ், உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். என்ன சிக்க வச்சிட்டீங்க. உனக்கு என்ன, நீ பெரிய செலிபிரிட்டி, நீ ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைப்பா? ஃபுல்லா உன்னையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிற. அந்த கிரிக்கெட்டரோட எடுத்த போட்டோ லீக் ஆயிருக்கு, எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆயிருக்கு. அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெருசா பேசுறான். இதெல்லாம் பிளான் தானே? உன்னோட போட்டோ எடுக்கணும்னு தானே எடுத்தோம். அதோட கூடிய சீக்கிரம் நாட்டை விட்டு போயிடுவாங்கிறது நம்மளுடைய பிளான் தான். ஏன் இன்னும் போகாம இருக்க? ஐயோ பாஸ், டிக்கெட் கிடைச்சா தானே போக முடியும். நாளை கழிச்சு தான் எனக்கு ஃபிளைட். அதோட போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியுது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? அங்க இருக்கிற போட்டோஸ்ல என்ன பார்த்துட்டாங்க. அதனாலதான் உங்களோட குரூப் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. தேடாம என்ன பண்ணும்? ஏன்னா எல்லாருக்கும் மெல்ல மெல்லமா நீ வெறும் ஒரு பகட காய்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. உன்னை வச்சு விளையாடுறவன் வேற யாரோங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ உன்னை வச்சு அந்த விளையாடுறவன், அதாவது என்ன தேடிட்டு இருக்காங்க முட்டாள். சும்மா சொல்லக்கூடாது பாஸ். அட, அந்த பிரீத்தாவோட ஸ்மார்ட்னஸ் உங்களோட ஸ்மார்ட்னஸை விட கொஞ்சம் அதிகம். நீங்களே பாருங்க, ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு உங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எனக்கு வேலை பண்றியா, அவளுக்கு வேலை பண்றியா? உங்களுக்கு தான் வேலை பண்றேன். வாயை மூடிக்கிட்டு வா. என்ன புரிஞ்சுதா? சரி, ஓகே பாஸ். என்ன நெருங்கனா, ஆனா பிடிக்க முடியல. அவளால பிடிக்கவும் முடியாது. அப்புறம் இங்க பாரு, உங்ககிட்ட நான் என்ன சொன்னோ அதை மட்டும் செய். தேவையில்லாம வாயை திறந்து கேள்வி கேட்காத. உன்னை யாராலையும் பிடிக்க முடியாத இடத்துக்கு நீ போய் சேரு, புரிஞ்சுதா? சரி பாஸ். அது யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீ யாருங்கிற விஷயத்த நான் இன்னைக்கு தெரிஞ்சே தீருவேன். ஒரு முறை முகத்தை பார்த்துட்டேன்னா உனக்கும் கரனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ எதுக்காக அவனை இப்படி பண்ணன்னு தெரிஞ்சுப்ப. இங்க பாருங்க, எனக்கு தெரியல என்ன இங்க அனுப்புறதுனால யாருக்கு என்ன லாபம் இருக்க முடியும். ஆனா எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னா அது பிரீதா மேலதான். யாராவது சென்ஸோட ஒரு விஷயத்த சொன்னா உங்க மொத்த குடும்பமும் ஏன் நம்ப மாட்டேங்குது? இந்த மாதிரி நேரத்துல தான் உங்க எல்லாரோட மூளையும் பிளாக் ஆயிடும் போல. துரோகம் பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணு கூட இல்லையா? ஆமா, இல்ல, நாங்க ஒண்ணு துரோகம் பண்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பிறக்கல. அதனாலதான் துரோகம் பண்றவங்க தெரியாமலே போயிடுச்சு. என்ன என்ன பத்தி என்னோட ஃபேமிலிய பத்தி எதையும் சொல்லாத. நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன் சொல்லக்கூடாது? நீங்களும் தானே எங்க ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணீங்க. அட, என்ன துரோகம் பண்ணோம்? அந்த பிருத்வி கிட்ட இருந்து உங்க எல்லாரோட ப்ராப்பர்ட்டியும் திரும்பி வாங்கினதா? அவங்க எல்லாரையும் சர்வன்ட்ஸ் விட கேவலமா ட்ரீட் பண்ணான். சமீர், நில்லு. போதும். இனிமே உன் முகத்தை எங்கேயும் காட்டிடாத, புரியுதா? யோ, போயா.
அப்போ அது நீதானே பிருத்வி? உன்னாலதான் அப்போ கரண் அரெஸ்ட் ஆயிருக்கா.